ஏழாவது 12வது கேள்வி 12வது வினா 12வது வினாவுக்கு தோனி 12வது வினாவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பன்னெண்டாவது வினாவுக்கு 1வது. அப்ப நீங்க தோனியா? இல்ல. அப்ப பேரு தோனி? அது சும்மா இருக்கேன். தோனி இந்தியா. ரைட். சரி, 12வது வினாவுக்கு ஆன்சர் சரியா? நாங்க எப்படி பார்க்குறேன்னு சொன்னா 2 விதத்துல பார்க்கலாம். அப்படி இருந்தா தான் நாங்க பார்க்கலாம். அதாவது நேற்று சொல்லி தந்த நான் இப்படி வாரது இந்த மாதிரி வரும், இப்படி வாரத்துல இது வரும்னு மட்டும். அதாவது இங்க எம் இருக்குது சரியா, இங்க என் இருக்குது, இங்க ஓ இருக்குது. இப்படி வாரதை அடிக்கணும். இப்படி வரலை என்று சொன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிற என்று சொன்னா, அதாவது இது மூன்றுமே அயற்பக்கங்கள், பக்கத்து பக்கத்துல வாரது அயற்பக்கங்கள். அப்ப முதலாவது படத்தை அதாவது விடையை வச்சு நாங்க செக் பண்ணலாம். அப்ப எப்படி விடையை வச்சு செக் பண்ற என்று சொன்னா, இப்ப பாருங்க, முதலாவது பாருங்க, எம்முக்கு எதிர்பக்கம் எந்த துண்டு வரணும்டா இந்த துண்டு வரணும். அப்ப எம் தெரிஞ்சா என் தெரியக்கூடா. ஆனா இங்க 2 பக்கத்துல வருது. இது எதிர்பக்கமா எம்முக்கு எதிர்பக்கமா என் காட்டுது. ஆனா இங்க அயற்பக்கம் எது உண்மைண்டா இதுதான் உண்மை. அப்ப இதுக்கு மாதிரி தான் இங்க இருக்கணும். அப்ப இது பிழை, இது வேறொரு தாயக்கட்டது. ரைட். அடுத்ததுக்கு இந்த பக்கத்துக்கு எதிர்பக்கம் எஸ், எம் தெரிஞ்சா எஸ் தெரியக்கூடா, இங்க தெரியல. சரி, அடுத்தது பி தெரிஞ்சா ஓ தெரியக்கூடா, ஓ தெரிஞ்சா பி தெரியக்கூடா. ஓ தெரியுது, பி தெரியல. இதுவும் சரி. அடுத்தது இதுக்கு எதிர்பக்கம் இந்த துண்டு. அப்ப என் தெரிஞ்சா டி தெரியக்கூடா, டி தெரிஞ்சா என் தெரியக்கூடா. அப்ப இங்க என் தெரியுது, டி தெரியல. ஆகவே 2வது சரி. சரியா? ரைட். அடுத்தது 3வது விடையை பார்த்தீங்கன்னா, எம் தெரிஞ்சா ஓ தெரியக்கூடா, ஓ தெரிஞ்சா எம் தெரியக்கூடா. இங்க எம்மும் ஓவும் விளங்குது. சரியா? அப்படி என்றா இந்த படம் வேறொரு தாயக்கட்டைக்குரியது. ஆகவே இதுக்குரியது இது இல்ல. விளங்குதா அனுஸ்திதி? ரைட். 13வது கேள்வி அதே மாதிரியும் எடுக்கலாம். சரியா? நான் ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருந்தேன் தானே, இப்படி போட்டிருந்தானே, இப்படியும் வச்செடுக்கலாம் அல்லது எதிர்பக்கத்தையும் வச்செடுக்கலாம். 2வதுக்கு பாருங்க, 6க்கு எதிர்பக்கம் 4ஆம். ஆனா இங்க எதிர்பக்கம் இல்ல, அயற்பக்கம். அப்ப இந்த அரைக்கிறது வராது. இதே போல 2க்கு எதிர்பக்கம் 4ஆம். இங்க 2 4. அப்ப இதுவும் வராது. ஆகவே வாரது முதலாவது தான். 14வது கேள்வி 14வது கேள்வி. இந்த கேள்வி பெருக்கத்தின் அடிப்படையில் வரும். சில கேள்வி எடுத்த 3ஆல பெருக்கிற மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. முதல் வந்த கேள்வி அதாவது அபுதாய் சார் பேப்பர்ல வந்த வினா உண்டு, அடுத்தது பாஸ் பேப்பர்ல வந்த வினா உண்டு. அது என்ன சொன்னா 3ஆல பிரிக்கினா 9, இவிடத்த 15 போட்டிருந்தவங்க 5 3ஆல பிரிக்கினா 15. அப்ப 7 எத்தனையால பிரிக்கினா 2 வரும். சரியா? ஆனா இது என்னண்டா இது இன்னொரு வித்தியாசமா போட்டிருக்கிறாங்க. எப்படி என்று சொன்னா என்ன ஆன்சர் வரும் 14க்கு? 14க்கு என்ன ஆன்சர்? 3வது. சரி, மகதி எப்படி 3 வாரு? ஆன்சர் வரலையா? ஹாமிஷ்
எப்படி 3 வரும்? ஆத்திப் 3 எப்படி வரும்? ஆத்திப் சார் அந்த எப்படி அந்த வரும்? அளவு இருக்கணும். அஞ்சு அந்த 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 அளவு இருக்கணும் 25 சார். ஓகே 3 அளவு இருக்கணும் 9. ஓகே 7 அளவு இருக்கணும் 49. 7 7 பிரிக்கினா 49. வெரி குட் 7 7 பிரிக்கினா 49 அதாவது வர்க்கம் 5 5 பிரிக்கினா 25 3 3 பிரிக்கினா 9 அப்ப அதே போல 7 7 பிரிக்கினா 49 சரிதானே? சரி அடுத்தது 15வது இச்சதுரமுகி தாயக்கட்டையானது எல்லா முகங்களிலும் இரட்டை எண்களை கொண்டுள்ளது. எல்லா பக்கமும் இரட்டை எண் தான் இருக்குது. 1 3 5 7 9 என்ன எண்? 1 3 5 7 9 என்ன எண்? ஆயிஷா முக்கோண எண். ஆ 1 3 5 7 9 ஒற்றை எண்கள். முக்கோண எண்கள் இல்ல ஒற்றை எண்கள். ஒற்றை எண்கள் என்றா இது இரட்டை எண்கள் என்று அதற்கு தெரியும். இரட்டை எண்கள் 2 4 6 8 12 வரது இரட்டை எண்கள். இப்ப எல்லா முகங்கள்லையும் இரட்டை எண்கள் தான் இருக்குது என்று சொல்லிட்டு எதிர்முகங்கள் முகங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை ஒன்றுக்கொன்று சமன். அதேவேளை 6 முகங்களிலும் உள்ள எண்கள் அடுத்துள்ள இரட்டை எண்களாகும். சரியா? அடுத்தடுத்த வார இரட்டை எண்கள் 6 முகத்திலையும் இருக்கிறது. அடுத்தடுத்த வார இரட்டை எண்கள். அப்ப அடுத்தடுத்து வாரன்னு சொன்னா இங்க பாருங்க விடையும் பாருங்க 2 4 6 கோடு வடிது. ஆகவே இங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டு அப்படின்னா 2 4 6 8 10 12 என்று 6 இலக்கங்களை வச்சுத்தான் இந்த தாயக்கட்டை உருவாக்கப்பட்டீங்க. சரியா? இந்த இருக்கிற முன்னுக்கு முகம் வந்து 8 அங்கால இது 10 இது 12. இப்ப எல்லா எதிர்பக்கமும் சமனாம். எல்லா எதிர்பக்கத்துல கூட்டுத்தொகையும் சமன். சரியா? அதாவது என்னன்னு சொன்னா நாங்க எதிர்பக்கம் பார்க்கக்குள்ள கூட்டுத்தொகை 7 வரணும். தெரியுந்தானே? சின்ன வராது 1 2 3 4 6 வராது. ஒழுங்கானதுல என்ன நடக்கும்னு சொன்னா கூட்டுத்தொகை 7. ஒன்றுக்கு எதிர்பக்கம் 6 5க்கு எதிர்பக்கம் 2 3க்கு எதிர்பக்கம் 4. ஏனென்றா இது போல இது டபுள் ஆக்கியிருக்காங்க 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. சரியா? இப்ப நீங்க எல்லாம் சமனா வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன நம்பரை போட்டா சமனா வரும் என்கிறத பார்ப்போம். இப்ப 10 சரியா? இப்ப பாருங்க இதுக்கு சமனா வரணும்னா நாங்க இப்படித்தான் எடுக்கலாம். தொங்கல் சமனா எடுக்கிறோம். இது பெரும்பாலும் பொதுவான கேள்விகள் வருது. இது எல்லாத்தையும் கூட்டினா சமனா வரணும். 12 2 14 10 4 14 8 6 14. அப்ப எல்லாம் சமனா வரும். அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கூட்டினா எல்லாம் சமனா வரணும். அப்ப என்ன வரும்? 1 1 6 7 2 5 7 3 4 7. அப்ப இப்படி வர்றதுக்குள்ள சமனா வரணும்னா அந்த கூட்டி வந்தீங்கன்னா சரியா வரும். அப்ப அது போல இதையும் நாங்க இது செஞ்சோம்டா 10ஐயும் 12ஐயும் சாரி 2ஐயும் 12ஐயும் செஞ்சோம்டா 14. இதுக்கும் 14 இதுக்கும் 14
ஆகவே 8க்கு எதிர்ப்பக்கம் என்னவா வரும்னு சொன்னா இங்காலைக்கு இங்க வார இது வந்து 6 என்று வரும். சரியா? 8ம் 6ம் 14. இந்த 10க்கு எதிர்ப்பக்கம் கீழே வரணும். அது என்னண்டா 10ம் 4ம் 14. இந்த 12க்கு இங்கால செட்ல வரும் 2 என்று சொல்லி வரும். ஆகவே இப்ப 8க்கு கேட்டிருக்குது நம்மகிட்ட. 8க்கு வந்து 3ங்கிற ஆன்சர் வரும். 3வது ஆன்சர். சரி எடுத்தாக்கள். சரியா விளங்கிட்டாப்ப பிள்ளை எடுத்தாக்களுக்கு ஆகிப் சரி அடுத்த கேள்விக்கு போவா. 16வது கேள்வி. இந்த கேள்வி வந்தா நிறைய பேர் பிள்ளை எடுக்கிற. சரியா? இந்த கேள்வி வந்தா நிறைய பேர் பிள்ளை எடுக்கிற. இந்த கேள்வி விளங்கல் என்றார்கள் கேட்குங்க. 16வது கேள்வி. நிறைய பேர் பிள்ளை எடுக்கிற. உண்மையா விளங்கலைன்னு சொன்னா கை வைத்துங்க. இதே கேள்விதான் அடுத்த கேள்வியும் இருக்கு. ரைட் ஓகே. சரி இப்ப ரெண்டையும் அதுல தரம் தந்திருக்கிற தரவை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒழுங்கா வாசிக்கணும். பாருங்க. சரியா? பின்வரும் தாயக்கட்டை படத்தினை 2 கூற்றுக்கள் அவதானிக்குக. அதாவது என்னண்டா 2 விஷயம் சொல்றாங்க. ஒவ்வொரு தாயக்கட்டை எதிர்ப்பக்கங்களும் கூட்டுத்தொகை 7. என்னையா எதிர்ப்பக்கத்துல கூட்டுத்தொகை 7ஆம். ரைட் ஓகே. ஒன்றன் மீது ஒன்று ஒட்டப்பட்டுள்ள இரு முகங்களினதும் கூட்டுத்தொகை 8. அது என்ன ஒட்டப்பட்டுள்ள என்று சொன்னா இப்ப பாருங்க. சரியா? இப்ப இப்படி ஒரு தாயக்கட்டை உண்டு. இது உங்களுக்கு தெரியும். இதுக்கு 1 வந்தா இதுக்கு பின்னுக்கு 6 வரும் மட்டும் தெரியும். தெரியும் தானே? இங்கால 4 வந்தா இதுக்கு இங்கால 3 வரும் மட்டும் தெரியும். ஏன் ஒழுங்கான தாயக்கட்டைன்னு சொன்னா கூட்டுத்தொகை எதிர் எதிர்ப்பக்கம் கூட்டுத்தொகை வந்துட்டு 7 வரமாண்டா இது 4 வந்தா இது 3 வரும். இங்க 2 வந்தா அப்ப என்ன வரும்? கீழே 2 வந்தா 5 வரும். சரி ஓகே. கீழே 2 மேல வந்தா ஏனெண்டா இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு கூட்டுத்தொகை 7. சரி இப்ப இன்னும் ஒரு தாயக்கட்டை இருக்கு. இன்னும் ஒரு தாயக்கட்டை இருக்கு. சரியா? ரைட். இப்ப இந்த இருக்கிற பக்கத்தையும் இந்த இருக்கிற பக்கத்தையும் நாங்க ஜாயின் பண்ணோம். அதாவது இதுல எதிர்ப்பக்கம் இப்ப இவடத்தை வந்து 5 இருக்கு. அங்கால 2 இங்கால 1 இவடத்த 6 இவடத்த 3 இவடத்த 4 ரெண்டு வர்றது 2 வெயி. சரியா? இந்த பக்கத்தை இந்த தாயக்கட்டை ஒட்டக்குள்ள சரியா? அதாவது ரெண்டையும் இப்படி தாயக்கட்டை இருக்கின்றா இப்படி தாயக்கட்டை ரெண்டும் ஒட்டக்குள்ள ரெண்டும் படக்குள்ள இந்த பர்ற இந்த பக்கமும் இதுல இந்த சைட் தானே படும். இந்த அரைக்கிறதுல இந்த இது இல்ல இது முன்னுக்குள்ளது இங்கால சைட்ட வாரதான் இதோட படும். சரியா? அந்த பர்றது வந்து ரெண்டையும் கூட்டினா இந்த ரெண்டையும் கூட்டினா எதோட இந்த இதுல வார 4ஐயும் இதுக்கு இங்கால பக்கம் வார இந்த துண்டுற வார அதுல ஒரு நம்பர் இருக்குது அதான் போட்டு காட்டிக்கணும். இது 3 இதுக்கு அங்கால 4 போட்டு காட்டி இது ரெண்டையும் கூட்டினா 8 வரணுமா? அவங்க சொல்றாங்க எதிர்ப்பக்கம் 7 ஒற்ற பக்கம் 8 இப்படி இருக்கணும். சரியா? ஒற்ற பக்கம் வந்து 8 இருக்கணும். அப்ப இதோட ஒட்டணும்டா எது இதை ஒட்டலாமா? 5 கொண்டே ஒட்டலாமா? 9 மாறும். 3 கொண்டே ஒட்டலாமா? அது இப்ப 4 3 7 மாறும். சரி 6 கொண்டு இதோட ஒட்டலாமா? 10 மாறும். அப்ப 4ஓட என்னத்தை கொண்டு ஒட்டினா 8 மாறமாட்டா 4 கொண்டு ஒட்டினாதான் வரும். சரியா? அப்ப இந்த இருக்கிறத அப்படியே இவடத்தை வைக்கணும். அப்ப இப்படி வச்சோம்னு சொல்லி சொன்னா இங்க நமக்கு இப்படி ஒன்று தாயக்கட்டையா வரும். சரியா? நமக்கு வந்து இப்படி ஒரு தாயக்கட்டையா வரும்.
இப்படி வரும். அப்ப இது ரெண்டையும் அப்பி வச்சுட்டோம். அப்ப இங்கால உள்ளுக்கு இருக்கிறது 4 4, இங்கால 3 வரும். விளங்குதா? சரியா? ரைட். இன்னொன்று இந்த தாயக்கட்டை இருக்குது, இது இன்னும் ஒரு தாயக்கட்டை இருக்குது. இது ரெண்டையும் நாங்க அப்பணும். இது 2, ഇവിടുത്തെ 4, ഇവിടുത്തെ 1, ഇവിടുത്തെ 3, ഇവിടുത്തെ 6, ഇവിടുത്തെ 1 இல்ல 5 ரெண்டு. யாருக்கு சொல்லலாம்? இந்த தாயக்கட்டைய இதோட கொண்டு வந்து அப்பணும். சரியா? இந்த தாயக்கட்டைய இந்த தாயக்கட்டையோட இதை கொண்டு வந்து வைக்கணும். கூட்டினா ஒற்றை பக்கங்கள், 2 பக்கத்துல வார பக்கங்கள் கூட்டினா 8 வரணும். அப்படின்னு சொன்னா இதோட அப்பீட்டி வார ஒட்டினா அப்படம், அப்புறம் வந்து பக்கம் எத்தினு என்னத்தை கொண்டு வந்து அப்பலாம்? 3 வைக்கலாமா? 5? என்ன விட வரும்? ஆன்சரை காட்டுங்க. என்னத்தை கொண்டு வந்து வைக்கலாம்? கூட்டினா 8 வரணும், 2ஐயும் கூட்டினா. அப்ப என்ன? 6 இந்த பக்கத்தை கொண்டு வந்து இது திருப்பி கொண்டு வந்து இதோட வச்சாதான் இங்க 8 வரும். சரி, திருப்பினா இந்த சைட்ல என்ன நம்பர் வரும்? பாப்பா, யார் சொல்லுங்க? இந்த சைட்ல தெரியக்கூடியது. இப்ப நீங்க இதோட 6 அப்பி வச்சிருக்கிறீங்க, 2ஓட 6 அப்பி வச்சிருக்கிறீங்க. இங்கால தெரியக்கூடியது என்ன நம்பர் இருக்கு? கையில காட்டலாம். என்ன நம்பர் தெரியும்? 1. என்ன காரணம்டா, எதிர்பக்கம் இந்த 6 இதுக்கு 6க்கு எங்கால பக்கம் இருக்கிறது 1. சரியா? அதான் இங்கால வந்து 1 தெரியும். ரைட். இப்ப இந்த கேள்விக்கு போவோம். கேள்விக்கு போனா இங்க பாருங்க, முதலாவது கேள்வி, அதாவது முதலாவது படம். இது 3 விளங்குது. சரி, அப்ப இந்த சைட்ல இப்படி வருதானே, விட்டுறது இவட தோண்டு வரும். அது என்ன நம்பர் வரும்? கையில காட்டுங்க. இதுக்கு எதிர்பக்கமா வாரது என்ன நம்பர் வரும்? 5? இந்த இது 3 காட்டுது. இதுக்கு 3க்கு எதிர்பக்கமா வாரது என்னண்டு வரும்? இந்த துண்டுல நாங்க, அதாவது இந்த சைட்ல என்ன வரும்? 3க்கு எதிரா வர்றது 4 வரும். சரியா? அதுக்கு அதாவது அங்கால சைட்ல இருக்க இதே மாதிரி இருக்கிறதுக்கு எதிரா என்னன்னா 4 இருக்கும். இப்ப இது ரெண்டையும் இங்கால வாரத்தையும் இங்கால வாரத்தையும் ஒட்டினா 8 வரணும். அப்ப என்ன பக்கத்தை கொண்டு போய் ஒட்டலாம் என்று சொன்னா இங்கால வந்து ஒட்ட வேண்டிய பக்கமும் 4 தான். அப்ப இங்கால 4 இருந்தா இங்கால என்ன பக்கம் இருக்கும் என்று பார்க்கணும். தவிர இந்த சைட் வருதுதானே, அது என்னவா இருக்கும் என்று கேட்டா அங்கால 3 இருக்கும். சரி, அப்ப 3 வந்தா இதோட நாங்க ஒட்டணுமே. சரியா? இதோட வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ண வந்து 8 வரணும். அப்ப என்ன நம்பரை நாங்க கனெக்ட் பண்ணலாம் என்று கேட்டா இங்கால சைட்ல வாரது என்ன நம்பரை கனெக்ட் பண்ணலாம்? 8 வரணும். இந்த 3 கண்டுட்டோம். அப்ப கனெக்ட் பண்ண வேண்டியது 5. அப்பதான் 8 வரும். அப்ப இங்கால சைட் வந்து இந்த சைட்ல 5 வந்தா இதுல எதிர்பக்கம் இந்த இதுக்கு இப்ப இங்கால பக்கம் வைக்கிறதுக்கு என்னவா இருக்குமென்று கேட்டா என்ன வரும்? எதிர்பக்கம் இந்தால 5 சொன்னா இங்கால என்னவா வருமாண்டா? 2 வரும். சரி,
இப்ப இது ரெண்டுன்னு சொன்னா இவிடத்தை ஜாயிண்ட் ஆகுறது 8 அரைக்கணும். அப்ப ஏற்கனவே 2 வந்துட்டு. அப்ப 2 வந்தா இவிடத்தை வந்து என்னவா வரணுமாண்டா 6 வரணும். அப்ப இங்கால 6 இருந்தா இங்கால 1 இருக்கணும். சரியா? இந்த 1 வந்த ஆன்சர் யாருக்கு? 1 வந்த ஆன்சர். வீடியோ ஆன்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்திருக்குது. வீடியோ ஆன்ல இல்லாதாக்களுக்கு எனக்கு தெரியல. சரியா? ரைட். அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டு நான் போகலாம். ஆகவே இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னண்டா 1 முதலாவது நம்பர். ரைட். அதே போல இந்த கேள்வி இதுவும் அதே தான். இது பந்தியா தந்திருக்குது, அது பாயிண்ட்ஸா தந்திருக்குது. வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது கஜன் சேர்ற பேப்பர்ல வந்த வினா. இது வந்து செமினார் பேப்பர்ல ஒன்றில் வந்த வினா உண்டு. இது ஃபைனல் செமினார் பேப்பர்ல வந்த வினா உண்டு. இது கஜன் சேர்ற லாஸ்ட் செமினார் பேப்பர்ல வந்த வினா. ரைட். அதே தான். சரியா? ரைட். தாயக்கட்டை ஒன்றில் எவையேனும் எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை புள்ளிகள் காணப்படும் எதிர்ப்பக்கங்களில் காணப்படும் புள்ளிகளின் எண்ணிக்கையானது கூட்டுத்தொகை 7. அவ்வாறான 4 தாயக்கட்டைகள் ஒன்றாக சேர்த்து ஒட்டி கீழே தரப்பட்டுள்ளது. ஒன்றை ஒன்று நோக்கும் வண்ணம் என்ற 2 கனெக்ட் பண்ணக்குள்ள ஒட்டப்பட்டுள்ள 2 பகுதி பக்கங்களிலும் காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகை 8 ஆகும். பக்கம் ஏயில் காணப்படும் புள்ளி என்ன? அதாவது இதில் இங்கால விளங்குற என்ன புள்ளி என்று கேட்டி. அப்ப இது 3 சொன்னா இதுல எதிர்ப்பக்கம் 4 இருக்கும். இந்த தாயக்கட்டைக்கு எதிர்ப்பக்கம் இது 3 என்று சொன்னா இது 3 இங்கால 4 வரும். சரியா? அப்ப அடுத்தது இந்த தாயக்கட்டைய நாங்க எடுக்கணும். எப்படின்னு சொன்னா இது 2 இது 4 வருதுண்டா இந்த 4ஓட ஒட்டினா 8 வரணும். இந்த 4 இந்த இது செஞ்சா 8 வரணும். அப்ப என்னத்தை வச்சா 8 வரும்னு சொல்லி சொன்னா 4 வச்சா தான் 8 வரும். அப்ப இங்கால செட் 4. அப்ப இதுக்கு எதிர்ப்பக்கம் இங்கால அப்ப அது என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 3 இருக்க போகுது. ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர். சரி ஆத்திப், இதுக்கு நாங்க தான் யோசிச்சு செய்யணும். விளங்கினா தான் சரி. நமக்கு இது 2ஐயும் கனெக்ட் பண்ணேன்னு சொல்லிப்பட்டு விளங்கி எடுத்தோம்டா ஓகே. யாரு சொல்லுவீங்க, யாரை கெட்டிக்காரன்ட்டு பார்ப்போம். நீங்க ஆன்சரை கையால காட்டுங்க. சரியா? இந்த பின்பக்கம் ஒன்று இருக்குதானே, இந்த பக்கம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களோட ஆன்சர் வாரத்தை என்ன எத்தனை புள்ளி வருமோ அதை கையால காட்டு. விளங்கினாக்கலப்பா இந்த பின்னுக்கு வாரது பின்னுக்கு வார நம்பர் என்ன வரும்னு சொல்லி எனக்கு கையால காட்டு. ரைசுல் ஆயிஷா விளங்கலையா? ஆன்சர் எடுக்கலையா? கையில காட்டுறாக்களுக்கு விளங்குது. ஆக்கிஃப் திருப்பி யோசிங்க. யோசிச்சு டைம் முடிஞ்சு. சரியா பிள்ளையா பாப்பா? சரியா? கண்டிப்பா கவனிங்க. நான் பின் சைட்டு கேட்டேன். இப்ப இங்க 5 இருக்கு. அப்ப இதோட கனெக்ட் பண்ண போனா இப்படி 5 சொன்னா இப்படி 2 தாயக்கட்டை. இப்ப இங்க அள வந்து 5. அப்ப அங்கால என்னவா இருக்க போகுதுண்டா 3 இருக்க போகுது. சரியா? அங்கால 3 இருக்க போகுது. அப்ப
இது சைட் வந்து 3 இருந்த 3 அல்ல 2 என்ன எதிர்பக்கம் 7 இருக்கணும். அப்ப 2 இருக்கணும். இப்போ இங்கால சைட்ல வந்து இது 2 இருக்கணும். அப்ப 2 இருந்தா கனெக்ட் பண்ணக்குள்ள 8 வரணும். 8 வரணும்னு சொன்னா என்னத்தை கனெக்ட் பண்ணலாம்னு சொன்னா 6 தான் கனெக்ட் பண்ணலாம். அப்பதான் 8 வரும். அப்ப இங்கால சைட்ல 6 இருந்தா, அதாவது இந்த இதுக்குள்ளுக்கு 6 இருந்தா இதுக்கு வெளியில 1 இருக்கு. சரியா? இதுக்கு அங்கால சைட்ல 1 இருக்கு. விஹாமா விளங்க இல்லையா? விஹாமா சரியா? அப்ப ஆன்சர் இந்த கேள்விக்கு நான், அதாவது இது 4 இது 3 சொன்னா, இது 3 சொன்னா இங்கால 4 வரும். கனெக்ட் பண்ணக்குள்ள 4 தான் கனெக்ட் பண்ணணும். அப்பதான் 8. அப்ப இங்கால 4 வந்தா இங்கால வந்து 3 வரும். ஆகவே முதலாவது விடையா இருக்கு. சரி, ஓகே. இந்த டியூட்ல 17 கேள்வி. 17க்கும் 17 சரி எடுத்தாக்கல 17 சரின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஓகே, இந்த பாடம் விளங்கிட்டு. அப்படி பிழை எடுத்தா அந்த பிழை ஆணத்தை நீங்க கட்டாயம் திருத்தி கொள்ளணும். எடுக்கிற பிழைகளை திருப்பி திருப்பி செய்யணும். அடுத்தது இன்னும் ஒரு சொன்ன நான் என்னண்டா சொல்லலை, மறந்துட்டேன். ரெக்கார்டிங் கட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா. சரியா? ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி 2-3 கேட்டவங்க ரெக்கார்டிங் தாங்கன்னு சொல்லி போட்டு ரெக்கார்டிங் தாரத்துக்கு இனி வார சனி ஞாயிற்றுக்கிழமையில தருவேன். என்ன காரணம்னு சொன்னால் ரெக்கார்டிங் தந்தும் வீக் டேயில் தந்தும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரியா? வீக் டேயில் தந்தும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த ஸ்கூல் கிளாஸ் இங்கே கிளாஸ் பார்வையிட மாட்டேன். அப்போ அந்த ரெக்கார்டிங் பப்ளிஷ் பண்ணப்படும். பப்ளிஷ் பண்ணப்பட்டால் கிளாஸுக்கு வராது எல்லாருமே பார்க்கலாம். அதனால் அதை கட் பண்ணி வச்சுட்டு சனிக்கிழமை இன்ஷால்லா போடுவேன். சனிக்கிழமை பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சனி ஞாயிறு 2 நாளும் பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி. கிளாஸ் முடியல, இனிமே இருக்குது. 10 நிமிஷம் விளங்கப்படுத்த போறேன். சரியா? அதாவது அடுத்த பாடம் பேப்பர் போட்டிருக்கிறேன், நிறந்துற்ற சம்பந்தமானது. எங்களுக்கு தெரியுமெண்டா போங்க, தெரியாண்டா இருங்க. ஆனா அதான் விளங்கப்படுத்த போறேன். என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு தாயக்கட்டை அடுக்கு இருக்கு. தாயக்கட்டை அடுக்கு. இதுல சரியா ஃபுல்லா சுற்றி வர நிறந்துட்டுறாங்க, அதாவது பெயிண்ட் அடிக்காங்க. ஹந்தி என்ன தூக்கமா? சுற்றி வர நிறந்துட்டுறாங்க. நிறம் தீட்டினதுக்கு பிறகு புள்ளிக்கோட்டின் வழியே இந்த வழியால வெட்டி ஒவ்வொரு துண்டை அடுக்காங்க. எடுத்த உடனே 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டது எத்தனை இருக்கு? 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது எத்தனை இருக்கு? 1 பக்கம் நிறந்திட்டப்பட்டது எத்தனை இருக்கு? ஒன்றுமே நிறந்திட்டப்படாதது எத்தனை இருக்கு? இப்படி இந்த இது சம்பந்தமா கேள்வி தருவாங்க. அப்ப அதுக்கு நாங்க இப்படி செய்யறோங்கிறது விளங்கப்படுத்தணும். இப்ப ஃபர்ஸ்டுக்கு முதலாவது 3 பக்கம். 3 பக்கம்னு சொல்லி சொன்னா நீங்க உச்சி, அதாவது 3 பக்கம் சொல்லி சொன்னா நாங்க வந்து உச்ச பார்க்கணும். இந்த இதுக்கு எத்தனை உச்சி இருக்கு என்று பார்த்தா எத்தனை உச்சி இருக்கு? 8 உச்சி இருக்கும். இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, மேல 4, அதே போல கீழே 4, 8 உச்சி. ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்தா இந்த தாயக்கட்டைய, சரியா, இந்த அரைக்கிறது தாயக்கட்டை நாங்க எடுத்தா இதுக்கு வந்து இந்த அரைக்கிறதுக்கு 3 பக்கமும் நிறந்துட்டிப்பாங்க.
இந்த மேல இருந்து அடிக்கக்குள்ள இதுல படும், இந்த சைட்டு அடிக்கக்குள்ள இதுல படும், இந்த சைட்டு அடிக்கக்குள்ள இதுல படும். அப்ப சரியா 3 பக்கமும் இந்த இருக்கிற தாயக்கட்டைக்கு நிறம் திட்டப்படும், பெயிண்ட் அடிபடும். அது போல இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி. அப்ப மேல உள்ள 4க்கும் 3 பக்கம் அடிப்பாங்க, கீழே அதே மாதிரி வளைச்சி வர நிறம் திட்டுறாங்கன்னு சொன்னான். அப்ப மேல 4 கீழே 4, 3 பக்கமும் 8. சரிதானே? அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது 2 பக்கம். 2 பக்கம் என்று கேட்டா நாங்க 2 என்றதாவது இது வீணா போடலாம், இந்த 2 வீணா போடலாம் தானே. அப்ப என்னண்டா பி விளிம்பு, விளிம்ப பார்க்கணும். அப்ப சரியா விளிம்பு ஒரு சதுரமுகியில எத்தனை விளிம்பு இருக்கு? எல்லாருக்கும் தெரியும் 12 விளிம்பு. சரியா? அப்ப விளிம்ப பார்க்கணும்டா இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று. சரியா? மேல 4, அதே போல கீழே 4, 8, இந்த ஒன்று 9, 10, 11, இதுக்கு பின்னுக்கு 1, 12. அப்ப விளிம்ப பார்த்து நாங்க என்ன செய்ய என்று கேட்டா, சரியா விளிம்ப பார்க்க சொன்னீங்க, விளிம்ப பார்த்துட்டோம். அதை பார்த்து நாங்க என்ன செய்ய என்று கேட்டா, ஒரு விளிம்புல எத்தனைக்கு 2 பக்கமும் திறந்துட்டப்பட்டிருக்கு என்கிறத பார்க்கணும். ஒரு விளிம்பு சொன்னா இப்ப இது ஒரு விளிம்பு. சரியா? இந்த இருக்கிறது ஒரு விளிம்பு. இதுல இந்த இருக்கிறது 3க்கும் திறந்துட்டப்பட்டது. இந்த கீழே உள்ளதன் 3க்கும் திறந்துட்டப்பட்டி. அப்ப இடையில இந்த விளிம்புல இந்த இருக்கிற இது மட்டும் அங்காலையும் இங்காலையும் நிறந்துட்டப்பட்டி, இங்கால சைட்டு இங்கால சைட்டு நிறந்துட்டப்பட்டி. எத்தனை பக்கம்? 2 பக்கம். அப்ப இந்த ஒரு விளிம்புல ஒன்று, இந்த ஒரு விளிம்புல ஒன்று. அதே மாதிரி இந்த விளிம்பை பார்த்தா இது 3 பக்கம், இது 3 பக்கம், இது மட்டும் இந்த இருக்கிற மட்டும் 2 பக்கம். அப்ப இந்த விளிம்பை பார்த்தா இதுல இதுவும் 3, இதுவும் 3, இது மட்டும் 1. சரியா? அப்படி என்றா ஒரு விளிம்புல 1 வருது. ஆனா எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல, படங்கள் வித்தியாசப்படப்பட ஒவ்வொரு விடையா மாறும். சரியா? அப்ப என்ன இது சொல்றீங்கடா, இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒரு படத்துக்கு இப்படி கேட்கிறேன். சரியா? இதுக்கும் அதே மாதிரி தான். ஆனா நாங்க விளிம்பு பார்க்கக்குள்ள உச்சின்னு சொல்லி சொன்னா மேல உள்ள 8 பேர் இது 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 3, அதாவது 3 பக்கம் பாடுறது 8 தான், அதுல மாற்றம் இல்லை. 2 பக்கம் பாடுறது விளிம்ப பார்க்க சொன்ன, இதுல ஒரு விளிம்பு, இதுல 1, இதுல 1, இதுல 1. ஆனா இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இதுக்கு 3க்கு வந்துடும், இதுக்கு 3க்கு வந்து இங்க 2 வரும். சரியா? விளிம்புல இங்க 2க்கு 2 சைட் நிறந்திட்டப்பட்டதா இருக்கு. ஆகவே நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒவ்வொரு விளிம்பா செக் பண்ணணும். அப்ப இது 4க்கும் ஒவ்வொன்று ஒன்று இருக்குது, அதே போல அங்கால 4க்கும் ஒவ்வொன்று ஒன்று வரும். இந்த இருக்கிற ஒரு விளிம்புக்கு 2, அப்ப இதுக்கு 2, 4, 6, 8. இப்படி நாங்க எடுக்கணும். விளங்குதா சொல்றேன்? இந்த இது சப்ஜெக்ட் விளங்கலைன்னு சொன்னா ஏற்கனவே நான் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், அது கட்டாயம் பாருங்க. அது 30 நிமிஷம் வீடியோ உண்டு, இதை ஒவ்வொன்றா இது செய்யறது. ரைட்? அப்ப 2 பக்கம் வந்தா விளிம்ப பார்க்கணும், ஒரு பக்கம் வந்தா முகம், ஒரு பக்கம் வந்தா முகத்தை பார்க்கணும். அது என்ன என்று சொன்னா இப்படி இருக்குது. முகம் என்கிறத
அதாவது இதுக்கு ஒரு சதுரமுகிக்கு எத்தனை முகம் என்று கேட்டா 6 முகம். ஒரு சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்கு. இந்த முகத்துல இது வந்து 3க்கும் அடிபட்டுரும், இது 3க்கு, இதுவும் 3க்கு, இதுவும் 3க்கு அடிபட்டுரும், இது வந்து 2, இதுவும் 2, இதுவும் 2, இதுவும் 2. இந்த முகத்துல இந்த இதுக்கு மட்டும் ஒரு பக்கம் அடிபட்டி, இந்த அரைக்கிற பக்கத்துக்கு மட்டும் ஒரு பக்கத்துக்கு அடிபட்டி. அப்ப அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த அரைக்கிறதுக்கு மட்டும், அதாவது நடுவுக்கு இருக்கிறது மட்டும், சரியா, நடுவுக்கு இதுக்கொண்டு அப்ப 6 முகங்களுக்கும் 6. இன்னும் ஒன்று வரும், எந்த இதுக்குமே அடிக்காது, எதுக்குமே நிறந்திட்டப்படாது, 6 பக்கத்திலையும் நிறந்திட்டப்படாது. அது எங்க இருக்கும் சொன்னா சரி நடுவுக்குள்ள இருக்கும். அத சரியா இந்த அரைக்கிறது இதுக்கு நடுவுக்குள்ளுக்கு இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இப்ப நாங்க வந்து இதுல மொத்தம் எத்தனை இருக்குது என்று கேட்டா இதுக்கு 3 தர 3 தர 3, அதாவது மேல 9 கீழே 9 இதுல 9, அப்ப மொத்தமா 27 இருக்கும். அதுல இருந்து நாங்க கழிக்கணும், சரியா. 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டது, 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது, ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது, எல்லாத்தையும் கூட்டி போட்டு கழிச்சா மீதியா வாரத ஒரு பக்கமே நிறந்திட்டப்படாது. அப்ப இந்த கேள்விக்கு மட்டும் செஞ்சா 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டது 8, 2 பக்கம் நிறந்திட்டப்பட்டது, அதாவது 12 விளிம்பு, ஒரு விளிம்புல 1 இருக்குது, ஆகவே 12. ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டது எத்தனை வருமாண்டா, ஒரு பக்கத்துல 1க்கு தான் நிறந்திடப்பட்டிருக்குது, அப்படின்றா 6 பக்கத்திலையும் 6. இப்ப அவ்வளோத்தையும் கூட்டினேன்டா 20 மாறும் 26, இங்க மொத்தமா வாரது 27, 26 நிறந்திட்டப்பட்டி. அப்ப 1க்கு நிறந்திட்டப்படல. 27 26 கழிச்சிங்கன்னா 1 இது வரும், சரியா. 10 நிமிஷத்துக்கு இதை வழங்கப்படுத்திருக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி வாரதுகள், கொஞ்சம் பெருசா வாரதுகளை வழங்கப்படுத்தி போட்டு அந்த தியூட்டை செய்யும், சரியா. அதுக்கு முன்ன 7 மணி சுற்றினா அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை போடுறேன், பார்க்க டைம் கிடைக்கிறார்கள் அந்த ரெக்கார்டிங்கை பாருங்க. தாயக்கட்டை சம்பந்தமானது. சரி, முடிப்போமா?